2021 மே 7ஆம் தேதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு பதவியேற்று எனக்கு ஓட்டு போடாதவங்களுக்கும் நான் முதல்வராகத்தான் இருந்து செயல்படுவேன் அப்படின்னு சொன்னாரு. தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறம் எதிர்கட்சிகளா இல்லாம எதிரி கட்சிகளா தான் இருந்திருக்காங்க. ஏன் எதிரி கட்சியா மாறி இருக்கு அப்படின்னா அந்த கட்சியில இருந்தே பிரிஞ்சு போறதுனால எதிரி கட்சியா மாறி இருக்கு. அத ஜெயலலிதா அம்மா இன்னுமே கூர்த்தீட்டி வச்சாங்க. அப்போ அதிமுகவும் திமுகவும் எதிரி கட்சியாவே அப்போ அதிமுகவும் திமுகவும் இதுவரைக்கும் எதிரி கட்சியாவே தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. முதலா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் எனக்கு வாக்களிக்காத மக்களுக்கும் நான் முதல்வர் தான் சொன்னாரு. சரி, சொன்னாரு, செஞ்சாரா அப்படின்னு கேள்வி வரும். அவர் செய்து காட்டி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் தான் இந்த வீடியோ. என் வாழ்நாள்ல நான் திமுக ஓட்டு போட்டதே கிடையாது. அது என்ன மேஜிக்னு தெரியல. இந்த 2026 நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போட போறேன். அதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். இதுக்கு முன்னாடி எடப்பாடியார் ஒரு 4.5 வருஷம் ஆண்டுட்டு இருந்தாரு. அவர் செஞ்ச சாதனைகள் அந்த 4.5 வருஷத்துல எதுவும் இல்ல இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்க குறிப்பா சொல்லணும்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அம்மா உணவகம், அம்மா குடிநீர், இந்த குறைந்த விலையில குடிநீர் அந்த வாட்டர் பாட்டில், அப்படி சொல்றதுக்கு 1-2 இருக்கு. ஆனா இந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில சொல்றதுக்கு எவ்வளவுங்க. உயர்கல்வி படிச்சுட்டு வெளிநாட்டுல போய் படிக்கிற பசங்களுக்கு அம்பேத்கர் அயலக உதவி, அந்த ஸ்கீம், அம்பேத்கர் அயலக கல்வி நிதி அப்படின்ட்டு ஒரு பெரிய ஸ்கீம். இப்போ யூபிஎஸ் எக்ஸாம்ல எவ்வளவு பசங்க பெருசா சாதிச்சிருக்காங்க. 10 வருஷம் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் சாதிச்சிருக்காங்க. ஐயா ஒரு ஓட்டுநருங்க. எனக்கு தெரிஞ்சு 200 ரூபாய் ஊப்பியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. எங்களை மாதிரி அது சொல்லாம விட்டுட்டேன். எனக்கெல்லாம் ஸ்கிரிப்ட் வேணும். ஸ்கிரிப்ட் படிதான் நடப்பேன், ஸ்கிரிப்ட் படிதான் அழுவேன், ஸ்கிரிப்ட் படிதான் உட்காருவேன், ஸ்கிரிப்ட் படிதான் ஃபீலே பண்ணுவேன். ஆனா எந்த ஸ்கிரிப்டும் இல்லாம தான் அனுபவிச்ச அந்த வாழ்க்கையில இருந்து நான் என் வாழ்நாள்ல இதுவரைக்கும் திமுகக்கு ஓட்டு போட்டதே இல்லைங்க. ஆனா 2026ல கண்டிப்பா திமுகக்கு தான் ஓட்டு போடுவேன். ஐயா, நீங்க தமிழ்ல பேசுறீங்க, தமிழ் தேசியம்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் தாவேகா அப்படின்னு ஒண்ணு இருக்குது இல்லைங்கயா, அதுக்கு இறந்து சாவுது. நான் திமுகக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு அவரு மேலோட்டமாலாம் சொல்லலைங்க. பொருளாதாரம்னு ஒண்ணு இருக்கு, தற்சார்பு பொருளாதாரம். இப்ப மத்திய அரசு வந்து அவங்க தர வேண்டிய நிதிகளை வந்து பெரிய அளவுல கொடுக்காம தமிழ்நாட்டோட வளர்ச்சியை தடுக்கிறாங்க. இருந்தாலும் ஸ்டாலின் வந்து ஒரு தற்சார்பு பொருளாதார நிபுணரால மட்டும்தான் அந்த வரிசுமையை, அந்த தராம தடுக்கக்கூடிய வரிசுமையை மீறி பொருளாதாரத்தில் இன்னைக்கு வந்து இந்தியாவில் 2வது இடத்துல வந்திருக்கு. எல்லா விஷயத்திலையும் மகளிர் பாதுகாப்புல முதலிடம், கல்வியில முதலிடம் அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் முன்னேறி வந்திருக்கு. இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது தமிழ்நாடு வந்து கடை கோடியில் இருந்தது வளர்ச்சியில. இதுக்கு எல்லாத்தையும் முதலிடத்துல வந்திருக்கு. த மேஜிக் 5 வருஷம் நடந்தது பெரிய மேஜிக். இதுவரை திமுக ஓட்டு போட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போற திமுகவுக்கு. ரொம்ப அழகா பாயிண்ட் பை பாயிண்டா ரொம்ப கிளியரா டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. நான் இது வரைக்கும் திமுகக்கு ஓட்டு போட்டதே இல்ல அப்படின்னு ஏதாவது தப்பு பண்ண ஃபீலிங்ல பேசுறேன்னு நினைச்சிட்டீங்களா? நான் இது வரைக்கும் திமுகக்கு ஓட்டு போட்டதே இல்ல அப்படின்னு தப்பு பண்ண மாதிரி ஏதாவது ஃபீல்ல அவர் பேசினதா இருந்து உங்களுக்கு தோணுச்சா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ரொம்ப நல்ல அரசியல் புரிதலோட தான் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் பயன்படுத்தி இருக்காரு. ஆனா 2026ல நான் ஓட்டு போடாம போயிட்டேன்னா
அது நான் பண்ற மிகப்பெரிய தவறு அப்படின்னு அவரு நினைச்சத ஒரு மெசேஜாவே சொல்லிட்டாரு. சரி, ஐயா மட்டும்தான் இப்படியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்லங்க. ஐயா மட்டும்தான் சரி, ஐயா மட்டும்தான் இப்படி பேசுறாரா அப்படின்னு கேட்டா, ஐயா மாதிரி இன்னும் நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அது எல்லாமே வரும். ஐயா எங்கேயாவது வந்து நான் திமுக கொடியை பிடிச்சிட்டு வருவேன், கேன்வாஸ்க்கு வருவேன் அப்படி ஏதாவது சொன்னாரா? என் உடல் பொருள் ஆவி அத்தனையும் நான் திமுகக்காக கொடுப்பேன் சொன்னாரா? இல்ல தாவேக்கா மாதிரி குதிப்பேன், ஏறுவேன், இறங்குவேன் அப்படின்னு எதுவுமே இல்ல. ஒரு வாக்காளனாக நான் சிந்திச்சு என்னோட சுய சிந்தனையில இருந்து ஏன் பாஜகனால தமிழ்நாட்டுல கால் ஊன்ற முடியல அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய உதாரணம், நான் நினைச்ச விஷயத்த, எனக்குள்ள நான் உணர்ந்த விஷயத்த இந்த சமூகத்துக்கிட்ட சொல்லணும். அத ரொம்ப கிளியரா மெசேஜா நமக்கு கொடுத்திருக்காரு. ஏன் திமுகவுக்கு இத்தனை நாள் இவங்க ஓட்டு போடல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இவங்க மட்டும் இல்லைங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போட்ட எல்லாத்துக்கிட்டையும் நீங்க இந்த கேள்வியை கேட்டு பாருங்க, பதில் கண்டிப்பா தெரியாது. அவங்க எல்லாத்துக்கும் இருந்தது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் மேல இருந்த எதிர்ப்பு எண்ணம் மட்டும்தான். சரி, அவரு மேல எதுக்கு இவங்களுக்கு எதிர்ப்பு எண்ணம் வந்துச்சு? கிட்டத்தட்ட போக்குவரத்து துறையில அண்ணா தொழிற்சங்கம், ஏடிஎம்கே தொழிற்சங்கம்னு ஒண்ணு இருக்கு. போக்குவரத்து துறையை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். கலைஞர் உருவாக்குன போக்குவரத்து துறையில எப்படி ஏடிஎம்கே தொழிற்சங்கம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வருதா? இந்த மாதிரி நடந்த எல்லாமே கலைஞர் மேல இருந்த வெறுப்பும் துவேஷமும் தான். கலைஞர் தான் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாருங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்களுக்கு ஏன் இந்த வெறுப்பு இருந்ததுன்னா, அவங்க எல்லாமே ஓரளவுக்கு பேப்பர் படிக்கிற இடத்துக்கு வந்தவங்க. அவங்க பேப்பர் படிக்கிற காலத்துல இருந்த பேப்பர் எதுன்னு பாத்தீங்கன்னா தின மலமும் அந்த தந்தியும் தாங்க. அந்த மலமும் தந்தியும் சேர்ந்து எதை தெரியுமா பிரமகண்டா பண்ணிக்கிட்டு இருந்தது? எந்த மக்களுக்கு போக்குவரத்து துறையில வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாரோ அந்த கலைஞருக்கு எதிரான மனநிலைய இந்த மக்கள் கிட்டேயே ரொம்ப கிளியரா உருவாக்கிக்கிட்டு இருந்தது. அதுக்கு மிகப்பெரிய காரணம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, இந்த மக்கள் போக்குவரத்து துறையில இருக்கிறது தான் காரணம். இங்க இருக்கிற நம்ம சூத்திரர்களுடைய வளர்ச்சி யாருக்கு இங்க பிடிக்காதுன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சக இந்துவை சக இந்து அசிங்கப்படுத்தின அளவுக்கு வேற யாருமே அவங்கள அசிங்கப்படுத்தி இருக்க மாட்டாங்க. ஒரு சக இந்துவ தொட்டா இல்ல பார்த்தாலே தீட்டு அப்படிங்கிறது என்ன விதமான மனநிலை? இந்த மனநிலையை உருவாக்குன அதே ஆட்கள் தான் சூத்திரர்களுக்கும் பஞ்சமர்களுக்கும் சண்டையை மூட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் இடையில சண்டை மூட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சண்டைனால குளிர்காஞ்சது முழுக்க முழுக்க பார்ப்பனர்கள் தான். ஆனா இந்த ஒடுக்கப்பட்டவங்களையும் பிற்படுத்தப்பட்டவங்களையும் எடுத்து முன்னேற்றி கொண்டு வந்தவங்க தான் திராவிட மாடல். அந்த திராவிட மாடலை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எம்ஜிஆர் ஒரு திராவிட மாடலா கொண்டு வந்தாங்க. ஆனா எம்ஜிஆர் முழுக்க முழுக்க ஒரு ஆரிய மாடலா தான் இருந்திருக்காரு. தனக்கு கிடைத்த எல்லா வாய்ப்புகள்லயுமே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இந்த மக்களுக்கான ஒருத்தரா தான் நின்றுருக்காரு. கலைஞருடைய ஆட்சியில இருந்த சாதனைகளை எல்லாம் சொல்றதுக்கு நமக்கு டைம் பத்தாதுங்க. மக்களுக்காக வந்த திராவிட கட்சிகளை எதிர்கட்சியா இல்லாம எதிரி கட்சியா மாத்தினதும் இந்த ஆரிய மாடல் தான். ஆனா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இதை எல்லாத்தையுமே உடைச்சு வச்சிருக்காரு. இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில அதிமுகவுக்கு மட்டுமே ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஐயா இன்னைக்கு ஒரு வீடியோல அதை மாத்தி இருக்காரு. இனி என் ஓட்டு திமுகவுக்கு தான். கிட்டத்தட்ட இந்த மனநிலையில தான் அதிமுகவுக்கு ஓட்டு போட்ட எல்லாரும் வந்திருக்காங்க. இனி தமிழ்நாட்டில் எதிரி கட்சிகள் இல்ல, வேணும்னா எதிர்கட்சியா இருந்துக்கலாம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில மகத்தான சாதனை அப்படிங்கிறது இதுதான். திராவிடர்கள்னாலே எதிரிகள் அப்படிங்கிற இடத்துல இருந்து எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிற இடத்துக்கு மாத்தி வச்சிருக்காரு. சக இந்துவை நேசிக்கணும் அப்படிங்கிற மாபெரும் உண்மையையும் கத்து கொடுத்திருக்காரு. இந்து இஸ்லாமிய ஒற்றுமைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பங்கு அளப்பெரியது. இதுவரைக்கும் அரசியல் கட்சிகள் பேசிட்டு இருந்ததுங்க, முதல் முறையாக மக்களுடைய வாய்ஸும் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்காக தாவேக்கா ஓட்டு போட்டே தீருவேன்னு சொல்றவங்களோட வாய்ஸ் எல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம். ஒவ்வொருத்தங்களும் மன்னிப்பு கேட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதோ அன்னைக்கு சின்ன புள்ள ஆரம்பிச்சது, இன்னைக்கு ரஞ்சனா, இவங்க எல்லாருமே தாங்க செய்த தவறுல இருந்து மன்னிப்பு கேட்டு தனக்குத்தானே மன்னிப்பு கேட்டு வந்திருக்காங்க.
அந்த கட்சியில இருந்தே பல பேரு மன்னிப்பு கேட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க. அப்புறம் அந்த கட்சி யார் நம்ப போறா? இந்த கட்சியில இருந்து பிடிக்காம வெளியே போனவங்க எல்லாம் நிறைய பேரை நம்ம பார்த்திருக்கோம். ஐயோ அதுக்குள்ள இருந்ததே தப்பு அப்படின்னு மன்னிப்பு கேட்கறவங்கள இப்பதான் நம்ம பாக்குறோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் கட்சிக்குள்ள இருக்கிற கொள்கை பிடிக்காம தான் கட்சி மாறுறத பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் எல்லாம் கட்சிக்குள்ள காம்படிஷன்னால கட்சியை விட்டு வெளியே வர்றதெல்லாம் பார்த்திருப்போம். தலைமை சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வர ஒரு 2 கட்சி, அதுவும் இப்போ நாத்தாக்கா தாவேக்கா, இப்படி கட்சியில இருந்து வெளியே வரவங்க எல்லாருமே திமுகவை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். 2021 மே 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டுமல்ல அப்படின்னு அவர் சொன்னதை செஞ்சாரு ஸ்டாலின். இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு தலை நிமிரட்டும், ஸ்டாலின் வெல்லட்டும். இந்த ஐயாவினுடைய புன்னகை நம்ம எல்லாத்தோட புன்னகையாவும் மாறட்டும். நீங்களும் நம்ம புன்னகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.